ஹலோ எடிட்டர்ஸ், நம்ம 3D ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் 3D கேரசல் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி இதை வந்து நம்ம ஃபியூஷன்லேயே ஸ்க்ராட்சிலேருந்து ரெடி பண்ண முடியும். பட் இதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ பிளகின் இருக்குது. நம்ம அந்த பிளகின் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அது ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த பிளகின் வந்து எசென்ஷியல் வீடியோ எடிட்டிங் ஒருத்தவங்க தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ பிளகின்ஸ் DaVinciக்காகவே வச்சிருப்பாங்க. அதில் சில பிளகின்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளகினோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உள்ளே போனோடனே அமௌண்ட் கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் 0 என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துடலாம். உங்கள் இமெயில் கொடுத்து செக் அவுட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் உங்கள் இமெயிலுக்கும் பிளகின் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எசென்ஷியல் 3D கரசல் இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா DaVinci ரிசல்ட் டெம்ப்ளேட் இருக்கும். டெம்ப்ளேட் ஃபைல் இது. ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே இது மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி இந்த பிளகின் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால ஓவர் ரைட்னு கேட்குது. நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல இன்ஸ்டால்னு காட்டும். ஓகே, இப்போ இந்த எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் 6 இமேஜஸ் எடுத்து வச்சிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் மினிமம் 3 இமேஜஸில் பண்ணால் கூட இது ஓகே தான், அது உங்களோட சாய்ஸ். நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக 6 இமேஜஸ் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த எஃபெக்ட் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டைமிங் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவே நீங்கள் என்ன டைமிங் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே 10 செகண்ட்ஸ்க்கு எல்லா ஃபோட்டோவும் இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன். நீங்கள் இதை ஃபோட்டோவுக்கும் பண்ணலாம், வீடியோவுக்கும் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த 6 பிக்ஸை வந்து 6 லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. 10 செகண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஜஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இங்கே மேலே நியூ ஃபியூஷன் கிளிப்புன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அது ஃபியூஷன் கிளிப்பாக மாறிடும் இந்த 6 பிக்ஸுமே. இப்போ நீங்கள் எஃபெக்ட்ஸ் லைப்ரரி சர்ச் பாரில் போயிட்டு கரோசல்னு சர்ச் பண்ணுங்கள். அப்போது எசென்ஷியல் 3D கரோசல்னு வந்துடும். ஜஸ்ட் இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த ஃபியூஷன் கிளிப் மேலே ட்ராப் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஜஸ்ட் ட்ராப் பண்ண உடனே அந்த எஃபெக்ட் வந்துருச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். எஸ், இது வந்து ஃபியூஷன் எஃபெக்ட்ன்றதுனால கம்பல்சரி இது லேக் ஆக தான் செய்யும். இந்த லேகை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபியூஷன் கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரெண்டர் கேஷ் ஃபியூஷன் எஃபெக்ட் ஃபில்டர்னு இருக்கா, இது ஆட்டோன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் எசென்ஷியல் 3D கரோசல் மாற்றிடுங்க. என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் பேசிக்ன்றதுனால இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யும். இன்கேஸ் உங்கள் சிஸ்டம் பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த லேக் வராது, கவலைப்படாதீங்க. ஓகே, இப்போது இந்த எஃபெக்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே இன்ஸ்பெக்டர் டேப் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்லைட்ஸ் நம்ம வச்சுக்கலான் இருக்கு. இப்போது இங்கே வந்து 6 இருக்குது. ஏன்னா நான் இங்கே 6 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். மேபி உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளாக் கலரில் வர பிளேஸ் கோடர்ஸ் மாதிரி வரும். மேபி உங்களுக்கு 6 வேணாம், மேபி கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் 4, 3ன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு 6 வச்சுருக்கேன். அண்ட் அது கீழே வந்தீங்கன்னா பெண்ட் இமேஜஸ்ன்னு இருக்கும். இது எதுக்குன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜஸ் எல்லாமே ஒன்று ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி பெண்ட் ஆகும், இல்லாட்டி பேக் சைடு இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பெண்ட் இமேஜஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு எஃபெக்ட் பண்ணி அது உங்களுக்கு வேணான்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் எந்த ஆப்ஷனை அன்டூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வேல்யூக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து வித் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த ஒவ்வொரு கிளிப்புக்கும் நடுவில் இருக்கிற கேப்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமான்னு அது உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாஸ் டைம்ன்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ளே பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ போகும். அந்த பாஸ் ஆகிற டைமை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இந்த பாஸ் டைமை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்லைடு வந்து அது ரொம்ப நேரம் பாஸ் ஆகாமல் டக்குன்னு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடும். இது எல்லாம் தான் இந்த பிளகினோட மேஜர் கண்ட்ரோல்ஸ். இதை தாண்டி இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே ரொட்டேஷன் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ரொட்டேஷன் எக்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்டோட டாப் வியூ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ அவுட் ஆகிருக்கு. இது எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்கள் ஜெட் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரேம்குள்ளே வந்துடும். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம வித் ரெடியூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த ஃபோட்டோ வந்து ஓவர்லேப் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஓவர்லேப் ஆகாமல் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறோமான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்ட்ரோல்ஸ். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் ஜஸ்ட் இந்த பிளகினை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் டெலிவரி பேஜ் போய் ரெண்டர் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது எஃபெக்ட் டுட்டோரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது DaVinci டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.